ஓகே இதுதான். ஓகே, ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோடு இந்த ஸ்கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சொல்லுங்கள். இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது பேமெண்ட்டை ரிலேட்டடாக ஸ்கேம்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா கியூஆர் வச்சு நம்ம பே பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பே பண்ணக்குள்ளே ஸ்கேமர்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் குரூப் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கியூஆர் ஸ்டிக்கரை அது மேலே பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணக்குள்ளே தெரிய போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்குமே நம்ம பே பண்ணிட்டோன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிக்க போகிறோம், ஆர் பெய்டு ரிசிப்டை காமிக்க போகிறோம், அவங்க சரின்றாங்க. பட் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இப்போ இருக்கிற சவுண்ட் பாக்ஸில் என்ன பண்ணால் பே பண்ணால் அதுவே சொல்லிவிடும் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பே பண்ணலை அப்படின்ற மாதிரி. இது ஒரு சைடு இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் 100% செக்யூர்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, 100% செக்யூர்னு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம். ஒரு 2 monthsக்கு அப்புறம் ப்ளே ஸ்டோர் பார்த்தோன்னா இன்னொரு அப்டேட் இருக்கும். அதை நம்ம அப்டேட் கொடுத்தோன்னா இன்னும் ஒரு 2 monthsக்கு அப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கும். இந்த அப்டேட் எங்கே வருதுன்னா, ஒன்று அதில் ஆல்ரெடி ஒரு பக் இருக்கும், அதை சரி பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் ஃபீச்சர் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை உங்களுக்கு அப்டேட்டாக கொடுப்பாங்க. இந்த ரெண்டே விஷயம்தான். இது ஆப்ஸு லைக் மொபைல் ஆப்புன்ட்டு இல்லை, என்ன ஒரு அப்ளிகேஷனாக என்ன ஒரு சிஸ்டம் வந்தாலும் அப்டேட்னா இது 2 தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பேங்க் சைடு கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணக்குள்ள, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணக்குள்ள அதில் லூப் ஹோல் வர 99.9% சான்ஸ் இல்லை. பட் ஸ்டில் அந்த 0.1 யாருமே ஃபைன் பண்ணாதது இருக்கும். அது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, நமக்குமே தெரியாது. அது லைக் எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு அட்டாக் நடந்து தான் அப்போ தான் வேர்ல்டுக்கே ஃபர்ஸ்ட் டைம் அது தெரியும். இப்போ ஓகே இந்த மாதிரி ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற அட்டாக் சினாரியோஸை பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருப்பாங்க பேங்கிங்கில். ஸோ ஃபார் பேங்கிங் செக்டார் இஸ் குட். நம்ம எங்கே ஓகே டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீக்கர் லிங்க் எதுன்னு பார்த்தோன்னா ஹியூமன்ஸ் நம்ம தான். ஸோ நம்மளை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அடுத்து. ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோஷியல் இன்ஜினியரிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி சொன்னால் நம்ம அந்த ஸ்கேமில் விழுவோமோ, இல்லை அந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ, அதை பேஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க. இதுதான் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். நம்ம எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்குமோ அவ்வளோக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கலாம்னு கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து நிறையா க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர்லேயே வந்து இன்னொரு அக்கௌண்ட் சிமிலராக அதே மாதிரி க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபேமிலிஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மெசேஜ் அனுப்பி அமௌண்ட் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கிறது இல்லை சேஃப்டியாக இருக்கிறது? ஃபேஸ்புக் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் கம்பெனி சைட்லேருந்து ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஏதாவது கைட்லைன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேரில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்குன்னாக்குள்ள ஒவ்வொரு சோஷியல் மீடியா கம்பெனிஸும், சோஷியல் மீடியான்ட்டு இல்லை ஜென்ரலாக எல்லா ஒரு ஆர்கனைசேஷன்லையுமே கிரிவியன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம மெட்டாலையுமே இருக்காங்க, இன்ஸ்டாகிராமுக்குன்னு தனியாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஓகே இதுதான் என்னோட ப்ரொஃபைலு, இந்த ப்ரொஃபைல் என்ன இம்பர்சனேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணக்குள்ள அவங்க அதை பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்மளே அதை பண்ணலாம், ஆர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க பண்ணக்குள்ள இன்னும் குயிக்கராக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம சைபர் கிரைம் போர்ட்டலில் நம்ம ரிப்போர்ட் பண்ணாலே போதும். அதை பேஸ் பண்ணி நமக்கு கம்ப்ளைண்ட் பாஸ் ஆகும். அவங்க சைட்லேருந்து லைக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க சைட்லேருந்து இந்த கிரிவியன்ஸ் ஆஃபீஸருக்கு மெயில் அனுப்பக்குள்ள உடனே அந்த ப்ரொஃபைலை டேக் டவுன் பண்ணிடுவாங்க. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னா, இது அகெயின் மறுபடியும் அவேர்னஸ் தான், ஆர் கிரீடினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நான் அதை உடனே வந்து டபுள் ஆக்கி தரேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சில அதையுமே நம்ம வந்து நம்ப வைக்கிறதுக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட்டு 2 தடவை வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கிரீடினஸில் ஓகே இன்னும் ஒரு ஹையர் அமௌண்ட் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம பெரிய அமௌண்ட் கொடுப்போம். அங்கே அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஹேக்கர்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வீக்கெண்டை டார்கெட் பண்ணுவாங்க, ஆர் ஃபெஸ்டிவல் டேஸுக்கு முன்னாடி டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த 2 நாளோ 3 நாளைக்கே வந்து பேங்க் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா?
கம்ப்ளைண்ட்ஸ் படி இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்கிங்கும் சரி கவர்மெண்ட் பேங்க்லேயும் சரி இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் பேங்க்குக்கு போனால் தான் ஃபர்தராக அதை என்ன ரெக்கவர் பண்ண முடியுமா ப்ரொசீஜர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிலே பண்ண அதோட ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ இதை டார்கெட்டாக வச்சு ஹாலிடேஸ்க்கு முன்னாடியோ ஆர் வீக்கெண்டுக்கு முன்னாடியோ இதை தான் டார்கெட்டாக மோஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் ஆப்வியஸாக மணி டபுள் ஆக்க முடியும்னா அவன் நம்ம கிட்ட கேட்கவே தேவையில்ல, அவன் டபுள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டாக அந்த மாதிரி கொண்டுட்டு போகாமல் இருந்தாலே மோஸ்ட்டாக இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இல்லை நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஹேக் ஆகிறதுலேருந்து மோஸ்ட்டாக சேஃப் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த பேசும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் வருது, 3000 ரூபாய் போட்டா 6000 ரூபாய் வருதுன்னு ஒரு 50,000 இருந்து 80,000 ரூபாய் வரை அதுல வந்து நான் போட்டான். போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து வரத வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த மாதிரி தடுக்கிறாங்க? அந்த மாதிரி ஃபேக் போர்ட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கு, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்கேமர்ஸ் நிறைய வந்து வராங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க? ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரியே இதே ஆக்ஷன் ஆர் இதே டைப் ஆஃப் ஹேக்கிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்துச்சு ரீசெண்டாக ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேரில் ஒரு 400 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க. எல்லாருமே காசு போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு 2-3 டிரான்சாக்ஷனோ இல்லை ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் ப்ராப்பராக நடந்திருக்கு. அவங்க வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஹையர் அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க மொத்தமாக அந்த சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சொன்ன மாதிரி நம்ம அவேர்னஸாக இருக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் கவர்மெண்ட் இதுக்கான இனிஷியேட்டிவ் எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்ட்டு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் தான் ஆப்வியஸாக கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு, பட் ஸ்டில் குயிக்கராக இப்போ உடனே அப்படி தெரியும்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உடனே தெரிய போகுது. ஸோ அதை வந்து இப்போ ஒரு 400 பேர் ஏமாந்துருக்காங்க, ஒரு 500 பேர் ஏமாந்துருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கக்குள்ள அவங்கவுங்க ஊரில் வைக்கக்குள்ள அது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே டேக் டவுன் பண்ணுவாங்க. அதை அவங்க 2 டேஸ்லேயே அதை சால்வும் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் உடனே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் மணி ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றது அது அந்த குரூப்ஸை பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பேங்க் எப்படி வேலை செய்யணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு அமௌண்ட்டை தெரியாமல் யாருக்கும் அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம அனுப்பிச்ச அக்கௌண்ட்டில் அந்த காசு அப்படியே இருந்துச்சுன்னா பேங்க்கால ரிவர்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நான் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் வேற ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா பேங்க்கால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதில் ரிவர்ட் பண்ண காசே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு பேங்க்ல எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாமலே சில அப்பாவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் சென்டர்ல வேலை பாக்குறாங்க. இந்த ஸ்கேமர்ஸோட நடந்துற கால் சென்டர்ல வேலை பாக்குறாங்க. இந்த ஃபாரின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு 3 பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய் ஸ்கேமர்ஸ் குரூப்ல போய் மாட்டிக்கிட்டு அங்க போய் அவங்க ஸ்கேம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் அப்பாவியா போய் மாட்டிக்கிறாங்கல்ல. அந்த ஃபேக் கால் சென்டர்ஸ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சே பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஏன் வந்து கவர்மெண்டோட கண்ணுக்கு போக மாட்டேங்குது? இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நடத்துறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படி சொல்லி போக மாட்டேங்குது. இல்ல போக மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து போறது யாருமே தெரிஞ்சு போல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க நார்மலா ஏதோ ஒரு போர்ட்டல்ல ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு ஃபில் பண்ணி நார்மலா ஜாப் இன்டர்வியூ போற மாதிரி தான் போறாங்க. ஓகே, இன்னும் ஒரு சில பேருக்கு அங்க ஸ்கேம் தான் நடக்குதுன்றதே தெரியாது. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இவங்க கிட்ட பேசணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, இதை ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்க கிட்ட சொல்ல போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஸ்கேம் தான் நடக்குது, இது எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இப்போ ஃபாரினை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டை இந்த விஷயத்துல நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரெகுலர் பேசிஸ்ல நம்ம கண்ட்ரிலேருந்து நிறைய பேரை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. என்ன பேசிஸ்லாம் ஒரு சில பேர் வந்து இந்த லைக் ஷார்ட் டைம் விசால போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட் டைம்ல போயிட்டு யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஆகல அப்படின்ற லிஸ்ட்டை எடுத்து அவங்க ரெகுலரா அதை அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் அதிகமாகவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த ஆக்ஷனை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்துல. ஓகே, ஒரு சாதாரண இன்டர்நெட் யூசரா நான் வந்து எந்த மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேலரி ஆக்சஸ் கேட்கும், கேமரா ஆக்சஸ் கேட்கும்,
கான்டாக்ட் ஆக்சஸ் கேட்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த ட்ரஸ்டபிளான ஆப்ஸ் வந்து எது அதை வந்து நான் எப்படி ஃபைன் பண்ண முடியும், ஃபைன் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மக்கிட்ட ஒரு மித்து இருக்கும், ஜென்ரலாக ஒரு டாக் இருக்கும், ஆண்ட்ராய்டை விட ஆப்பிள் செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கான பேசிக் ரீசன் என்னென்னா, ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் அது, ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ்னாக்குள்ளே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம், வெப்சைட்லேருந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் வந்து இந்த ஸ்பாட்டிஃபை சிமிலர் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான மாடிஃபைடு அப்ளிகேஷன், மாட் ஆப்னு நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு அதில் ஆட் வராது, ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் ஏன் அதை வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அதை நிறைய பேர் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு சில எக்ஸ்ப்ளாய்ட்ஸை ரன் பண்ணுவாங்க ஒரு சிலர், ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் அப்ரூவ் ஆகணும்னா ப்ளே ஸ்டோரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆப்பை சப்மிட் பண்ணோம்னாக்குள்ள அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் சேர்த்து சப்மிட் பண்ணோம் நம்ம. இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு குவாலிட்டி செக் இருக்கும். இதெல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிக்காக ப்ளே ஸ்டோருக்கு அந்த ஆப்பே போகும். அந்த மாதிரி இடத்துல ஃபெயில் ஆகிடும். அப்படின்னா இல்லீகலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் அதில் இருக்குன்னாக்குள்ள தான் ப்ளே ஸ்டோருக்கு புஷ் பண்ண முடியாமல் வெப்சைட்லேருந்து ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அதை நமக்கே தெரியாமல் ஃபீச்சருக்கு ஆசைப்பட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் டார்ச் லைட்டோ இல்லை ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதில் நமக்கு வந்து இந்த அக்சஸ், கான்டாக்ட் அக்சஸே தேவைப்படாது. ப்ளே ஸ்டோர்லேயே கூட சொல்கிறோம், ப்ளே ஸ்டோரில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MP3 பிளேயர் டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. MP3 பிளேயருக்கு கேமரா பெர்மிஷனே தேவையில்லை ஃபர்ஸ்ட். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ பட் ஆனால் அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லும். நம்ம இதெல்லாம் வந்து எங்கே பார்க்கலான்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளே ஸ்டோர்லேயே அதில் என்னென்ன பெர்மிஷன் நீடுன்னு கீழே ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அது மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க யாரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆப்பே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கிறோம், ட்ரூ காலர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஆனால் ட்ரூ காலரில் பார்த்தீங்கன்னா கேட்காத பெர்மிஷன்ஸே இருக்காது, எல்லா பெர்மிஷனுமே கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சு இந்த ஆப்னால இந்த யூஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதோ ஒரு பேமெண்ட் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ ஃபோன்பே மாதிரியே கூகுள் பே இருக்குது, அமேசான் பே இருக்குது, அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னக்குள்ள நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம், இதை ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ண போகிறோம். யாருக்கா பேமெண்ட் அனுப்பினா நம்பரை மேனுவலாக டைப் பண்ணி தான் என்ட்ரு பண்ணும். அந்த மாதிரி நமக்கு மேனுவலாக தெரியக்குள்ள நம்ம கான்டாக்ட் அக்சஸை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அது கேட்குதுன்னா நம்ம டினை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறது இல்லை. அக்சஸ் கேட்குது, நம்ம அலோவ் கொடுத்துடணும். அலோவ் கொடுத்துட்டுனா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த டேட்டா எல்லாமே அந்த பேக் எண்ட்ல அந்த அப்ளிகேஷனோட சர்வருக்கு போகும். அவங்க முடிஞ்சா அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஃபேக் ஜாப்ஸு, லாட்ரி மெயிலு, இந்த மாதிரி அந்த ஃபேக் மெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். பார்க்குறதுக்கு உண்மையான மெயில் வரையே இருக்கும், ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை அப்ளை பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? லைக் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் உண்மையான வெப்சைட்டுக்கு போகிற மாதிரியே போகும். அந்த சிமிலர் வெப்சைட் வந்து அதை வந்து அவங்களும் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்றது? இது கரெக்டா, இது கரெக்டான வெப்சைட்டா, இந்த மெயில் வந்து உண்மையானதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, வைரஸ் டோட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே. வைரஸ் டோட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஃபைலோ ஒரு லிங்கோ வருது, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைலோ இல்லை லிங்கையோ இந்த வெப்சைட்டில் சப்மிட் பண்ணலாம். ஓகே. சப்மிட் பண்ணக்குள்ள அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆன்டிவைரஸோட வேலை என்ன, ஆன்டிவைரஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, இது வரைக்கும் என்ன வைரஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவாஸ்ட்னு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கு, அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரோட டேட்டா பேஸில் இது வரைக்கும் என்னென்ன வைரஸ் வந்திருக்கோ அதை காப்பி எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வருது என் சிஸ்டமில் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணக்குள்ள வருதுன்னா, இந்த வைரஸ் அங்கே டேட்டா பேஸில் இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் ஆச்சுன்னா ஓகே இதில் வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ ஓனா நான் ஒரு வைரஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அது யாரோட டேட்டா பேஸ்லையும் இருக்காது, அது வைரஸாகவே இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணாது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
90 to 100 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்பில்டாக வச்சிருக்கோம். ஓகே. அந்த வெப்சைட் உள்ளாரே வச்சிருக்கோம். ஸோ நான் ஒரு ஃபைலையோ இல்லை ஒரு லிங்கையோ அங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரில் 100 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கும். ஓகே. அதில் ஏதாவது ஒன்றுத்தில் எங்கேயாவது யாராவது டிடெக்ட் பண்ணி, நீங்கள் சொன்னவே ஜாப் அப்ளிகேஷன் ஒருத்தருக்கு அனுப்ப போகிறதில்ல, மாஸ் அட்டாக் தான் அது நடக்கும். ஸோ இங்கே ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட, இது ஃபேக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட மற்றவங்க எல்லாருக்கும் ஈஸியாக காமிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கா இது உண்மையான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, போய் தேட மாட்டாங்க, டக்குன்னு கிளிக் பண்ணி அப்ளை பண்ண தான் செய்வாங்க. இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து மெயினாக ஆன்டிவைரஸ் வச்சுக்கணும் அப்படின்றது. ஓகே. ஸோ மொபைலாக இருந்தாலும் சரி ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி ஒரு அப்டேட்டட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது டெஸ்க்டாப்க்கு ஓகே, லேப்டாப்க்கு ஓகே, மொபைலுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்ளிகேஷன் இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபேக்கு எது ஒரிஜினல் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமாகி, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஓகே, நம்ம மறுபடியும் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ப்ளே ஸ்டோரில் எந்த ஒரு ஆப் இருக்குதோ அது மோஸ்ட்டாக, எல்லாமே சொல்ல மாட்டேன், மோஸ்ட்டாக ஜென்யூன் அப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்டிவைரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 காமிக்கும். ஓகே. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ளாரே யார் அந்த அப்ளிகேஷனோட ஆத்தர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. அந்த இடத்துல அந்த கம்பெனியோட மெயில் ஐடிஸ் இது எல்லாமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆப் ஸ்டோருக்கே வரப்போகுது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நம்மளோட ஜென்யூனாக அந்த வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸாக ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். ஓகே. அதில் போயிட்டு நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு அது நல்லா சூட் ஆகும், டிடெக்ட் பண்ணும். பட் இயர்லி நம்ம இதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ₹1,00,000 ₹2,00,000 விடுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே. ஓகே. டெக்னாலஜி வளர்ந்து வர நம்மளோட சைபர் பாதுகாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதுகாப்பின்மை வந்து அதிகமாக வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறோம்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். இப்போ மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து மொபைல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கல்வியிலையா இல்லைன்னா எதுலையா வந்து நான் சைபர் கிரைமை பற்றி அவேர்னஸ் வந்து எப்படி கொண்டு வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல் ஆர் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஒர்க் ஷாப்ஸ் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இயர்லி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப்ஸ் எவ்வளோ நடத்துகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி, இது பிஸ்னஸாக பார்த்தோன்னா காலேஜுக்கும் அது ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் இயர்லி காலேஜ் ரேங்கிங் வரும். ஓகே. ஸோ அவங்களும் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க, அதை வந்து வெல்கம் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸும் சரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஷாப்ஸோ இல்லை ஃப்ரீ அவேர்னஸ் ட்ரைனிங் நடத்துகிறோமோ இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதை இது பண்ண முடியும். ஓகே. அதை தாண்டி கவர்மெண்ட்ஸ்லேயுமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸும் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச எல்லா இனிஷியேட்டிவும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எந்த மாதிரியாக வந்து கிடைக்குது, அது நான் படிக்கிறதுக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ்லாம் வேணும்?